ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு படம் தள்ளி போகுது அப்படின்னா, எய்தர் இப்போ நடந்த இந்த கரூர் ரீசனா இருக்கலாம். அப்படி இல்லாட்டினா வந்து படத்தினுடைய அ அ அவங்க டீம், அவங்க க்ரூ வந்து வேற ஏதாவது ரீசனுக்காக அத தள்ளி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர, பராசக்தி கிளாஷால அவங்க தள்ளி போடுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இல்ல குறைவு தான். அதுல மேபி தள்ளி போட வாய்ப்பு இருக்குது. அதனால தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ம். அரசியல் அழுத்தமும் எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்குலாம் இருக்காது. இதுல 2 விதமா இருக்கு. ஒண்ணு என்ன அப்டின்னா, இன்னைக்கு சோசியல் மீடியா காலகட்டத்தில அப்படி ஏதாவது ஒரு அழுத்தம் குடுக்கப்பட்டா, அதுதான் பெரிய நெகட்டிவா போய் மாறிடும். "பார்த்தீங்களா?" அப்படின்ட்டு போட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். 1. 2வது வந்து அதுக்கான தேவையில்ல. இங்க தமிழ்நாட்டு நான் சொல்றேன்ல, அந்த சினாரியோ மாறிடுச்சு என்ன பொறுத்தவரைக்கும். இந்த ஒரு நடிகன் பேசுறானா, அவன் படத்த புடிச்சு வச்சுரு. அவன எப்படியாவது வந்து நம்ம கெஞ்ச விடலாம் அப்படின்ற சினாரியோ வந்து நம்ம ஓரளவுக்கு இன்னைக்கு போக்குக்கு வர வச்சு அழுத்தம் குடுத்து. அது இன்னைக்கு ஓரளவுக்கு மாறி இருக்கு. இப்ப நம்ம ரீசென்ட்டா பார்க்கும்போது வெளிப்படையா கிண்டல் பண்ணி கலாய்ச்சு வர படங்கள்லாம் வருது தான். இப்ப லாஸ்ட் கவர்மெண்ட்லயும் வந்துச்சு, இந்த கவர்மெண்ட்லயும் வந்துச்சு. என்ன கேட்டா என்ன தெரியுமா? இது ஒருத்தர் வந்து அரசியல் பேசுறாரு அப்படின்றதுக்காக தடுத்து நிறுத்தலாம் தாண்டி, கவர்மெண்ட்ட கிண்டல் பண்ணி, அதாவது நான் தப்பா சொல்லல. கவர்மெண்ட்ட வந்து மா எப்படி சொல்றது? ஒரு தவறான முறையில சித்தரிச்சு அப்படி சொல்லல. எல்லா இடத்துலயும் சின்ன சின்ன தவறுகள் நடக்கும். சின்ன சின்ன இது நடக்கும். கவர்மெண்ட்ன்னு கூட இல்ல. அது கூட ரொம்ப தப்பா எடுத்துப்பாய்ங்க. கவர்மெண்ட் கூட இல்ல. ஏதாவது ஒரு கட்சி இல்ல யாரோ ஒரு தனிநபருடைய நடவடிக்கை அப்படி இருக்குல்ல. அத கிண்டல் பண்ணி வரக்கூடிய படங்கள்லாம் உலகம் முழுக்கவே வரும்.